வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். டாக்டர் அம்பேத்கர் இன்று எல்லோரும் கொண்டாடுகிறோம். அவர் அறிவை நாம் போற்றுகிறோம். இதற்கு காரணம் ஒன்று, அவரை பரோடா மன்னன் அவர்தான் படிக்க வைத்தார். வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதற்கும் அவர்தான் உதவியாக இருந்தார். அவர் நம்முடைய மகாத்மா காந்தி அவரை நேரும் அவரும் கலந்து பேசி 1950 உருவான 47-48 உருவான அரசியல் சாசன சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் கூடிய அறிவாளிகள் கூட்டத்துக்கு டாக்டர் அம்பேத்கரை தலைமை தாங்க சொன்னது மகாத்மா காந்திஜி தான். அப்படி செய்ததனால்தான் அந்த சட்டத்தை அவர் இயற்றினார். எல்லோரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கி உலகம் முழுவதும் அம்பேத்கரை தெரிய வைத்தவர் டாக்டர் நம்முடைய மகாத்மா காந்திஜி. அதை அம்பேத்கரை எல்லோரும் வணங்கக்கூடிய அனைவருமே முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கரை மகாத்மா காந்தி இல்லைன்றால் நம்முடைய அம்பேத்கர் வெளியே வந்திருக்க மாட்டார். இந்த அரசியல் சாசனம் அவர் தலைமை தாங்கி எழுதியிருக்க முடியாது. அதுதான் இந்த நாட்டினுடைய ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. அதற்கு புத்த மதத்தினுடைய அசோக சக்கரவர்த்தியை நாம் இந்தியாவின் சின்னமாக வைத்து கொண்டு இருக்கிறோம். நாம் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜர், கக்கன், நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி, நம்முடைய அனைத்து மந்திரிகளும் இன்று ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன்தான் 1957 நம்முடைய அறநிலையத்துறை மந்திரியாக காமராஜர் தன்னுடைய மந்திரி சபையில் வைத்து எந்த கோவிலுக்கு யார் போக முடியாது என்று அறிஞர்களை சொன்னார்களோ அவர்கள் எல்லாரும் அனைத்து கோவில்களிலுமே அந்த ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன் பரமேஸ்வரனை அழைத்து பூரண கும்பம் வைத்து வரவேற்கிற சூழ்நிலையை இந்து தலித்து மக்கள் மத்தியில் ஒற்றுமையை உருவாக்கினார் காமராஜர். ரெட்டமலை சீனிவாசனை தான் வட்டமேஜை மகாநாட்டுக்கு மகாத்மா காந்தி அழைத்து சென்றார். நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய கக்கனுடைய மந்திரி சபையில் சேர்த்த பிறகு அவருக்கு விவசாயம் மந்திரி, நம்முடைய பொதுப்பணித்துறை மந்திரி, அறநிலையத்துறை மந்திரி, நம்முடைய காவல்துறை மந்திரி அத்தனையும் கொடுத்து அழகு பார்த்தவர் பெருந்தலைவர் காமராஜ். அதை வச்சு தான் நேர்மையாக நடந்து கொண்டார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்து மக்கள் தமிழ்நாடு முழுவதுமே அவருக்காக செலவைத்திருக்க வேண்டும். அவருடைய நேர்மை, அவருடைய தனிநபர் ஒழுக்கம், அவர் இந்த திட்டங்களை நிறைவேற்றியதற்காக கக்கனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும், அனைத்து கட்சிக்காரர்களும் அரிஜன மக்கள் வாழ்கிற இடத்தில் கக்கன் சிலை வைக்கக்கூடாது. பொது இடங்களிலும் நம்முடைய அனைத்து ஜாதிகளும் வாழ்கிற இடத்திலே கக்கனுக்கு தமிழ்நாடு பூரா சிலை வைக்க வேண்டும். முதலிலே வரும் இந்த இளைஞர்களுக்கு கக்கன் யார் என்பதனை தமிழ்நாடு பூரா வால் போஸ்ட் போட்டு எல்லா பஞ்சாயத்துகளிலும் அனைத்து நகரங்களிலும் அவர் ஒட்ட வேண்டும். அவர் என்ன செய்தார் என்பதனை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். கக்கனுக்கு நாம் செய்திருந்தால் வருங்கால இளைஞர்கள், கடந்த கால இளைஞர்கள் அனைவரும் பொது வாழ்க்கையில் வரும்போது கக்கன் போன்று, காமராஜர் போன்று, சி சுப்பிரமணியம் போன்று, பக்தவச்சலம் போன்று
நாம் வெங்கட்ராமன் போன்ற காங்கிரஸ் மந்திரிகள் போன்று நாம் தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு செய்வதற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கும். அதை நாம் விட்டுவிட்டோம். நம்முடைய தமிழ்நாட்டில் ஹரிஜன மக்கள் இன்று பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் ஓரளவுக்காவது வலிமையாக இருப்பதற்கு காரணமே 1950 அரசியல் சாசனத்தில் டாக்டர் அம்பேத்கர், காமராஜர், நேரு போன்ற தலைவர்கள் அந்த சட்டத்திலே ஹரிஜனர்களுக்கு 18% வேலைவாய்ப்பு, படிப்பு அனைத்து துறையிலும், பிசிக்கு படிப்பு, தொழில்கள் அனைத்து துறையிலும் ஏற்படுத்தியவர்கள் டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் காமராஜ், நம்முடைய நேரு அவர்கள்தான். அதனால்தான் இன்று 70 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைத்து துறையிலும் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 1967 இன்று வரை தமிழ்நாட்டில் காமராஜரையும் காங்கிரஸையும் தோற்கடித்துவிட்டு திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்து கொண்டு வருகிறீர்கள். அதை நீங்கள் நிறுத்த வேண்டும். மற்றது நம்முடைய இன்று இருக்கக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய ஆட்கள், எஸ்சியிலையும் பிசியிலையும் வலுவாக வளர்ந்து வர ஆட்களை, நம்முடைய எஸ்சி மக்களை இன்று தவறான பாதைக்கு திராவிட கட்சிகள் எடுத்து சென்று அவர்களை ஓட்டு வங்கிக்கு வர வரைக்கும் பயன்படுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, போதைப் பொருளை விற்பது, தவறான பாதைகளிலே அவர்களை அவாலா பணம், தங்கம் கடத்துது, இது போன்ற வேலைகளிலே அவர்களுக்கு சமூக விரோதிகளாக உருவாக்கி இன்று பெரும்பகுதியான ஆட்கள் ரவுடிகளாகவும் பெரும் ரவுடிகளாகவும் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இன்று நம்முடைய குடியரசுக் கட்சி சார்ந்தவர்கள், நம்முடைய ஹரிஜன மக்கள் பெரும் செல்வந்தராக வந்துவிட்டால் அவர்களை படுகொலை செய்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் ஹரிஜன மக்கள் புரிந்து கொண்டு மகாத்மா காந்தி வழிக்கு தமிழ்நாட்டில் திரும்பி வர வேண்டும். காந்திய வழி வந்தால்தான் தமிழகத்தில் அமைதி ஏற்படும். அதை ஸ்தாபன காங்கிரஸ் உறுதியாக நம்புகிறது. நீங்கள் எல்லோரும் ஸ்தாபன காங்கிரஸுக்கு உறுப்பினராக வந்து சேர்ந்து உங்கள் பகுதியிலே நீங்கள் நிர்மாண திட்டங்களை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.